சென்னை கண்ணகி நகர் பகுதியில் பெண் கவுன்சிலரின் தந்தையும் அதிமுக பகுதி செயலாளருமான டிசி கருணா ஆக்டிங் கவுன்சிலர் போல செயல்பட்டு மாநகராட்சி அதிகாரிகளை லெப்ட் ரைட் வாங்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி அதிகாரிகளை மிரட்டி அலறவிடும் இவர் யார்? இதே ஏன் ஆட்சி வந்து எங்க இருந்தாலும் கொத்த தூக்கி வந்து போட்டுருவேன். இங்கேயே போட்டு ஒரே நசுக்கிறேன். இந்த வேலை என்கிட்ட வாழலாம்னு சொல்லுவேன். இதுவே என்னுடைய ஆட்சியாக இருந்தால் மாநகராட்சி உதவி பொறியாளரை எங்கிருந்தாலும் கொத்தாக தூக்கி கொண்டு வந்து இங்கே வைத்து ஒரே நசுக்காக நசுக்கி விடுவேன் என மிரட்டும் இவர் ஆட்சி அதிகாரத்தில் எந்த பொறுப்பிலும் இல்லை. அதே மாதிரி யாராவது வந்தால் ஏஐ வந்து நேராக பேசுவாங்க. இந்த அசிஸ்டண்ட்டுங்க அவனை எல்லாம் கொண்டாந்து நிற்க வச்சு பேசினா அப்புறம் என் ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தேவையில்லாத நான் போராட்டம் பண்ணுவேன், கலாட்டம் பண்ணுவேன், பிரச்சனை பண்ணுவேன், தாங்க முடியாது. அப்புறம் இவரது மகள் கவுன்சிலராக இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக்கொண்டு மாநகராட்சி அதிகாரிகளை வரிசையாக நிற்க வைத்து வெளுத்து வாங்கும் காட்சிகள் தான் இவை. அப்படி இல்லைன்னா யார் சொல்றாரோ, யார் புகார் சொல்றாரோ அவர் வீடை செக் பண்ணுங்க. அவர் ஒழுங்கா வீடு கட்டலன்னா நான் வந்து லெட்டர் கொடுப்பேன், இடிச்சிடணும். அவன் வீடு ஒழுங்கா கட்டி இல்லைன்னா எனக்கு இடிச்சுட்டு கொடுக்கும். கார்பரேஷன் ரூல் இருக்குல்ல, தப்பா டிவியேஷன் பண்ணி கட்டியிருந்தா இடிக்கலாம்ல, இடிச்சு கொடுக்கும். வில்லன் நடிகர் பிரகாஷ் ராஜை மிஞ்சும் வகையில் பஞ்ச் டயலாக்குகளை தெரிக்க விட்டு அதிகாரிகளை லெப்ட் ரைட் வாங்கும் இவர் யார்? சென்னை OMR சாலை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த டிசி கருணா என்பவர்தான் மாநகராட்சி அதிகாரிகளை அலறவிடும் அந்த நபர். இவர் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளராக உள்ளார். கண்ணகி நகர் பகுதி கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட போது அதிமுக சார்பில் டிசி கருணாவின் அண்ணன் மகள் பூர்ணிமா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த காலகட்டத்தில் அண்ணன் மகள் அதிமுக மாமன்ற உறுப்பினராக இருந்தாலும் டிசி கருணாதான் அந்த பகுதியில் மாமன்ற உறுப்பினர் போன்று தன்னை காட்டிக்கொண்டு அதிகாரிகளை மிரட்டி வேலை வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 6 ஆண்டு காலம் தேர்தல் நடக்காத நேரத்திலும் கூட அதிகாரிகளை வைத்து கவுன்சிலர் போன்ற அனைத்து பணிகளையும் செய்து வந்துள்ளார் டிசி கருணா. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கண்ணகி நகர் 196வது வார்டில் அதிமுக சார்பில் டிசி கருணாவின் மகள் அஸ்வினி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அண்ணன் மகள் கவுன்சிலராக இருந்தபோதே அதிகாரிகளை அலறவிட்ட அவர் மகள் வெற்றி பெற்ற நாள் முதல் அந்த பகுதியில் அறிவிக்கப்படாத கவுன்சிலராகவே தன்னை காட்டிக்கொண்டார். இதனால் அதிகாரிகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. உயர் அதிகாரிகள் இதை கண்டும் காணாமலும் இருந்ததால் வேறு வழியில்லாமல் டிசி கருணா சொல்வதை அதிகாரிகள் செய்து வந்தனர். கண்ணகி நகர் பகுதியில் எந்த ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்தாலும் டிசி கருணாவிடம் சென்று திட்டம் சார்ந்த வரைபடத்தை காண்பித்து அதிகாரிகள் முதலில் அனுமதி வாங்க வேண்டுமாம். அவர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அந்த பகுதியில் திட்டங்களே நிறைவேற்றப்படுமாம். இப்படி அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் மிரட்டி வந்த டிசி கருணாவின் அடாவடித்தனத்தை அம்பலப்படுத்த அதிகாரிகள் நினைத்துள்ளனர். அதன்படி அவர் அதிகாரிகளை மிரட்டும் காட்சிகளை தங்களது செல்போனில் காட்சிப்படுத்தி அதிகாரிகள் வெளியிட்ட வீடியோதான் தற்பொழுது பெரும் வைரலாக பரவி வருகிறது. அதில் வழக்கம் போல அதிகாரிகளை டிசி கருணா அச்சுறுத்தி விரட்டும் காட்சிகள் பதிவாகி உள்ளன. கண்ணகி நகர் பகுதியில் பணியாற்றும் சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர்கள் என்னிடம் நேரில் வந்து பேச வேண்டும். அவரது உதவியாளர்களை அனுப்பினால் என்னுடைய ஆதரவாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் நான் போராட்டம் செய்வேன், கலாட்டா செய்வேன், பிரச்சனை செய்வேன், தாங்க முடியாது உங்களால் என அதிகாரிகளை நேரடியாகவே மிரட்டும் காட்சிகள் அதில் பதிவாகி உள்ளன. அதே மாதிரி யாராவது வந்தால் ஏஐ வந்து நேராக பேசுவாங்க. இந்த அசிஸ்டண்ட்டுங்க அவனை எல்லாம் கொண்டாந்து நிற்க வச்சு பேசினா அப்புறம் என் ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தேவையில்லாத நான் போராட்டம் பண்ணுவேன், கலாட்டம் பண்ணுவேன், பிரச்சனை பண்ணுவேன், தாங்க முடியாது. அப்புறம்
இதுவே என்னுடைய ஆட்சியாக இருந்தால் எங்கிருந்தாலும் கொத்தாக தூக்கி கொண்டு வந்து இங்கே வைத்து ஒரே நசுக்கு நசுக்கி விடுவேன் என்று வில்லன் நடிகர் பிரகாஷ்ராஜை போல் அதிகாரிகளை லெப்ட் ரைட் வாங்கி உள்ளார். இதே ஏஐ என் ஆட்சி வந்து அந்த ஏஐ எங்க இருந்தாலும் கொத்த தூக்கி வந்து போட்டுருவேன். இங்கேயே போட்டு ஒரே நசுக்கு நசுக்கிறேன். இந்த வேலை என்கிட்ட வாழலாம்னு சொல்லுவேன். இது குறித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது ஒட்டுமொத்த அதிகாரிகளும் டிசி கருணாவை புலம்பி தள்ளி உள்ளனர். டிசி கருணா சென்னை மாநகராட்சி, குடிநீர் வாரியம், மின்சார வாரியம், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை என அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் பல வருடங்களாக மிரட்டி வந்ததாக கூறுகின்றனர். அதிகாரிகளிடம் திட்டம் சார்ந்த ஆலோசனைகளை நடத்துவது, வார்டில் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் முடிவு செய்து அதிகாரிகளுக்கு கட்டளையிடுவது போன்ற செயல்களில் அத்துமீறி ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இது போன்ற சம்பவங்களால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள மாநகராட்சி அதிகாரிகள் இது குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் சுதந்திரமாக பணி செய்ய வழிவகை செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்.